Hello students, welcome back to our channel. நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான டே பை டே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோர்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1978 இருந்து 2011 வரையிலும் கிட்டத்தட்ட 20 கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தன்னாட்சி அதிகாரத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2011 இருந்து 12 அந்த பீரியட்குள்ள வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் KR நகர் கோவில்பட்டி நல்லாட்டியன்புதூர் தமிழ்நாடுங்க. அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. தென் அதே பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸ் சேலம் அவங்களும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா PSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மேலத்துடியலூர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அவங்களும் வாங்கியிருக்காங்க. அதே 2011 to 12 அந்த இதுல அதே டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 2011 to 12 அந்த இதுல வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தலவாபாளையம் கரூர் அவங்களும் 2011 to 2012 தான் வாங்கியிருக்காங்க. தென் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சுகுணாபுரம் போஸ்ட் புனியமுத்தூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்குங்க. அவங்களும் 2011 to 2012 அந்த ஒரு பீரியட்ல தான் ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்காங்க. அவங்க 2011 to 2012 தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2010 to 11 பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தியாகராஜராவ் பாலிடெக்னிக் காலேஜ் ரோடு சேலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கற்பகம் கேம்பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ஒத்தக்கால் மண்டபம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 2010 to 2011 அந்த கல்வியாண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. தென் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2010 to 2011 அந்த டைம்ல தான் வாங்கியிருக்காங்க. தென் ஹொசூர்ல அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டாக்டர் MGR நகர் ஹொசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. அவங்க 2007 to 2008 அந்த இதுல வாங்கியிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து சின்னவேம்பட்டி கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. 2007 to 2008 அந்த பீரியட்ல தான் இவங்க வந்து ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவங்களும் 2007 to 2008 தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் நம்ம கொங்கு ரீஜனியல்னு சொல்லலாம். இதுங்களும் பார்த்தீங்கன்னா 2007 to 2008 தான் வாங்கியிருக்காங்க. தென் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர் அவங்களும் 2007 to 2008 தான் வாங்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2007 to 2008 தான் வாங்கியிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இவங்க 1987 to 88 அந்த கல்வியாண்டுல வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் C18 சொல்லப்படுற கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களும் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. இவங்க 1987 to 1988 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா GCT சொல்லப்படுற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இவங்க 1986 to 1987 வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின காலேஜ் அப்படின்னா அது PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேடு கோயம்புத்தூர் தாங்க. இவங்க 1978 to 1979 வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் டாப் 20 autonomous colleges. first autonomous status வாங்கின டாப் 20 colleges. இந்த காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், இந்த காலேஜ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.